கல்யாண செலவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன்ப்பா. நீ என்னம்மா சொல்ற? நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் சுரேந்தர் கூட்டிட்டு வந்த அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான். அவனை நம்பி 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண. அந்த 50 கோடியையும் அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரும் அவனோட டீமும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும் என்னை ஏமாத்தாம இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க மாட்டேன். அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் எங்க இருக்கான்னு நம்ம சுரேந்தர் கிட்ட தேடி கண்டுபிடிக்க சொல்லணும். அவனை கண்டுபிடிச்சாதான் நான் கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும். அந்த பணம் திரும்ப கிடைச்சா நான் பழைய மேகாவா மாறிடுவேன்ப்பா. சரிம்மா, நான் நம்ம சுரேந்தர் கிட்ட சொல்றேம்மா. அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரை கூடிய சீக்கிரமே பிடிச்சிருவோம்மா. சரிப்பா. அப்ப நான் கிளம்புறேம்மா. அப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாப்பா. கேளுமா. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களாப்பா?